இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியை கவனிப்போம். தலைப்பு கேட்டின் மகன் யூதாஸ். கேட்டின் மகன் யூதாஸ். நம்ம நிறைய செய்திகளை கேட்கிறோம். அந்த யூதாஸை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திப்பது ரொம்ப ஆவிக்கிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய். அல்லேலூயா. யூதாஸ் ஒரு நல்ல மனிதன். அவன் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல மனிதனாகவே இருக்கிறான். அதனால ஆண்டவர் வந்து ஒரு இரவு முழுவதும் மலையில போய் ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்தார் காலையில். அப்போ எத்தனை சீசர் இருந்தாங்க? 70 சீசர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 70 பேர் இருந்தாங்க. 70 பேரை ஒரு 12 பேரை நான் தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 12 பேரை என்ன செய்தாரு? தெரிந்தெடுக்க ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி அதிகாலையில் இறங்கி வந்து என்ன செய்தாரு? சீசர்களை கூட்டி வைத்து அவர்களோடு கூட பேசி அவர்களை தெரிந்தெடுத்தார். யோவான் 17:12 வாசிக்கிறோம். அந்த செய்தி தலைப்புக்கு ஏற்ற வசனத்தை முதல்ல படிப்போம். கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் வேற ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மாஸ் ஜெபத்திலே என்ன செய்கிறார்? பிதாவினிடத்தில் பேசுகிறார். கேட்டின் மகன் ஒருவன் தான் கெட்டு போயிட்டான், மற்ற யாருமே கெட்டு போகல. நான் தெரிந்து கொண்டவர்கள் 11 பேரும் எப்படி இருக்காங்க? நல்ல ஃபயரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. துணியா இருக்காங்க. நல்ல ஊழியத்தை செய்ய நல்ல உணவு இருக்கிறாங்க. 11 பேரும் கெட்டு போகல. ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை பாருங்க, நல்ல வார்த்தையை சொல்றாரு. பேதர் கொண்டு கெட்டு போவதற்கு இருந்தா அப்புறம் அவனையும் பிடிச்சி இருந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆகவே ஒரு 11 பேர் கெட்டு போகலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கேட்டின் மகன் கெட்டு போனான். இந்த கேட்டின் மகன் யூதாஸை பற்றி நாம் லூக்கா 6:13-14 வரைக்கும் வாசிக்கும் போதே, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த சீசர் ஆக்கினாரே, அப்புறம் அப்போஸ்தலர் ஆகிட்டார். என்ன செய்யறாருன்னா 12 பண்ணிட்டார். அவங்களுக்கு உயர்வு கொடுத்துட்டார், ப்ரமோஷன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலர் ஆகிட்டார். ஆனாலும் கூட அந்த யூதாஸுக்கு என்ன ஒரு ஆண்டவர் நமக்கு என்னென்ன பதவி உயர்வு கொடுத்தாரு? அப்போஸ்தலர் ஆகிட்டோம். அது பெரிய பதவி. அப்போஸ்தலர் ஆகிட்டோம். நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. பணப்பையும் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாரு? பணப்பையும் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி அவருக்கு என்ன இல்லை, ஒரு நன்றி இல்லை, விசுவாசமே ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லை. ஆரம்பத்தில் நல்லவனத்தை இருக்கிறான். அதுக்கப்புறம் கெட்டு போய் காரணம் என்னவென்றால், முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவர் கெட்டு போக காரணம் என்ன? கேட்டின் மகன் யூதாஸ் கெட்டு போக காரணம் என்ன என்று சொன்னால், சாத்தானுக்கு இடம் கொடுத்தார். லூக்கா 22:3 வாசிக்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் போட்டுட்டான். மனிதன் கெட்டு குடிச்சவனா போயிடான். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று வாசி. அது எப்படி வந்து புகுத முடியும்? இவன் இடம் கொடுக்காம போகுதுனா இவனுக்குள்ள சில கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு, கெட்ட சிந்தைகள்லாம் இருக்கு. இவனுக்குள்ள இருந்த இந்த
ரட்சிப்பின் அனுபவங்களெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வர்றத சாத்தான் பார்க்குறான். இவன் ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிப்பு இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இருந்த பிரசுத்தம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஒரு தெளிவு இவன்கிட்ட இல்லை. இவனை நம்ம ஏமாற்றி கொள்ளலாம், இவனை வஞ்சித்து விடலாம், இவனை கெடுத்து விடலாம், இவனை நரகத்துக்கு கொண்டு போய் விடலாம். நமக்கு ஒரு ஆள் கிடைத்தது, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சது அவரை சொல்லி சாத்தான் சந்தோஷப்பட்டான். அப்ப பார்த்தான், உள்ள வந்துட்டான். இவர் சொல்லியா இறுதியத்துக்குள்ள வந்துட்டான். இது வரைக்கும் இயேசு இருந்தார் இதயத்துல, இப்போ இயேசு நிறுத்திட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு திரும்பவே வேத வாசிக்கிறத விட்டான், ஜபத்தை விட்டான், ஆனந்தையை விட்டான், ஆண்டவரோடு இருக்கிறத விட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் எங்கே போயிருக்கான்? வேதபாரகர், பரிசேயர், அந்த ஆலயத்தில் உள்ள மூப்பர்கள் அவங்களெல்லாம் போய் தான் பார்த்து செய்யலாம், பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். இயேசுவோடு இருக்கிறத விட்டுட்டான் இல்லையா? ஒரு வசனத்துக்கு சொல்லப்பட்டதிலே சீசர்களை என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களாக மாற்றி அவர்கள் தம்மோடு இருக்கவும், அப்புறம் ஊழியம் செய்யவும் அவர்களை ஏற்படுத்தினார். தம்மோடு இருக்கணும். யாரோட இருக்கணும்? ஊழியர்கள் முதல் ஆண்டவரோட இருக்கணும், அப்புறம் ஊழியம். நிறைய ஊழியம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரோட இருக்கணும், அப்புறம் தான் ஓடும். ஆண்டவரோட யூதாஸ் என்ன செய்யலாம்? அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்தா பாருங்க. அந்த சீக்கிரம்லாம் இருக்காங்க, நேசோட தான் இருக்காங்க. ஒருத்தர் தான் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, விலகிய போயிட்டு சாத்தான் பார்த்தா உள்ள போகுது. அதுல ஒரு இடத்துல சொல்லி சாத்தான் போகுதா, சாத்தான் இருக்கா போகுதுடா, கொஞ்சம் இடம் கிடைச்சா போகுதுடும். அல்லேலூயா. சாத்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இடம் கொடுக்க கூடாது. நான் வேதம் என்ன சொல்றது? எபேசியர் 4:27 என்ன சொல்றது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுது. யாக்கோபு 4:7 என்ன சொல்லப்படுகிறது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். எதிர்த்து பிசாசுக்கு எப்படின்னா, நீங்க பைபிள் படிக்கிறதுனால எதிர்த்து நிற்கிறீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால எதிர்த்து நிற்கிறீங்க, அவர் ஆராதிக்கிறதுனால எதிர்த்து நிற்கிறீங்க. இல்லையா? ஆமா, காணிக்கை தசமா கொடுக்கறதுனால எதிர்த்து நிற்கிறீங்க. அப்படி நீங்க எதிர்த்து நிற்கிறீங்கன்னா அவங்க ஓடிய போயிருவோம். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவே அவன் சாத்தான் வந்தேன்னா பசியாட்டக்காரர்களுக்கு என்ன செய்தான்? ஏமாற்றுக்குள்ள அவரை வஞ்சித்தெல்லாம் சொல்லி சுத்தி வந்தான். அவரை மலையில கூட என்ன செய்யலாம், மலையில மேலே ஏற்றி கொண்டு போனான். தேவாலயத்தை உற்பத்திக்கு மேல கொண்டு நிறுத்தினான். எல்லாமே பண்ணுவான். சாத்தான் பயங்கரமாக எல்லாம் செய்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்போவே போ அப்படின்னு கணிந்து கொண்ட வழியே போயிட்டான். அப்ப நம்ம நினைச்சிடலாம், எப்போதும் அப்பவே ஓ சாத்தானே என்று எப்போதும் நீங்கள் இயேசுவை போல கணிந்து கொண்டார். சாத்தான் உங்களிடத்தில் வரமாட்டான். ஒரு நாள் காலத்திலே அந்த யூதாஸ் இயேசுவைக்கு ஊழியம் செய்த காலங்களிலே, அவர் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட காலங்களிலே ஊழியம் செய்தார். 2 பேராக என்ன செய்தாரு? அந்த இஸ்ரவேல் தேசங்களுக்குள்ளாக அனுப்பினார். பிரிச்சு அனுப்பினார். 12 பேரையும் 6 பகுதியாக பிரித்து 6 பகுதிகளுக்கு அனுப்பினார். 2 பேரா 6 பகுதிகளுக்கு அனுப்பினார். அப்ப இவன் போய் சிந்தாந்த துரத்தி அப்புறம்லாம் செய்து வந்தவன்.
அதனால சாத்தான் புகுந்துட்டாலே மனிதன் செய்வான், கெட்டு குடிச்சோரா போயிடும். ரெண்டாவது நம்ம கணக்கு வருவோம். சாத்தான் அவனுக்குள் புகுந்ததுனால என்ன நடந்ததுன்னா, ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், திருடனாய் மாறிவிட்டான். திருடனாய் இருந்தான். யோவான் 12:6 வாசிக்கிறோம். அவன் தனித்தவரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான் என்று வாசி. அவன் என்ன சொன்னான் என்று பண்ணி எதனாலே அப்படி சொன்னான்னு சொல்லி நம்ம 12:5 என்ன சொன்னான்னு வாசிக்கிறோம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்தை கொடுத்திருக்கலாமே என்றார். அந்த மரியாள் தன்னுடைய தம்பி லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அவள் ஆண்டவருக்கு நன்றியுள்ள மகளாய் அவளுடைய பாதத்திலே அழுத அவள் வாங்கி வைத்து அந்த 300 பணத்துக்குள்ள அந்த பரிமள தைலத்தை என்ன செய்தாள்? பாதங்களிலே பூசி தலைவீரா குறைத்து கண்ணீரால் கழுவினான். அப்ப அந்த யூதாஸ் கூட இருந்தான். அவன் என்ன சொல்றான்? எதுக்குமா நீ காலில் ஊற்றி இந்த தைலத்தெல்லாம் ஊற்றி இதெல்லாம் தேவையா? அதை விட்டு ஏழைகளுக்கு தான் கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்ன யுவதாஸ் மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு செய்யலாம். ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாட்கள் வரும்போது ஒரு சேலை கூட எடுத்து கொடுக்கும், உணவு கூட கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருப்பான். யுவதாஸ் போல திருடர்கள் சபையிலும் உண்டு. யுவதாஸ் போல திருடர்கள் சபையிலும் இருப்பார். ஆகவே திருடர்களாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:28 சொல்லப்படுகிறது, திருடுகிறவனை நீ திருடாமல், ரட்சிக்கப்பட்டவர்களை திருடக்கூடாது, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கணுமே என்று சொல்லி தனக்கு உண்டாக இருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும் என்று சொல். முன்ன விட இப்ப கூடுதலான நல்ல வேலைகளை செய்து காசுகளை சம்பாதித்து ஏழைகளுக்கு கொடுக்கும். சபைக்கு வருகிறவர்கள் திருடர்களாக இருக்கும். திருட்டு பழக்கம் நிறைய எல்லா பழக்கமே இருக்கும். ஆனால் திருடக்கூடாது. அசம்பாத்தியம் நம்ம திருட கூட சும்மா கத்தவுடைய அதை நாம் திருடக்கூடாது. நம்முடைய சபையில சில நாட்கள் செருப்புகளை மாற்றி போட்டு போயிடறாங்க. கேட்டால் ஐயா நான் கவனிக்கல, நான் பார்க்கல, அது ஒரு திருட்டு தான். ஏன் உங்க செருப்பு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு அடையாளம் போட்டு கூட வச்சிருக்கேன். இல்லையா? நான் ஒரு செருப்பு அடையாளம் போட்டு ஒருத்தர் வந்து கல்யாண வீட்டுக்கு போய் செருப்பை பணிகள் போட்டு புது செருப்பை மாட்டிட்டு போயிட்டார். அவன் சொந்தக்காரங்க கல்யாணம் தான். இவரு புது செருப்பை போட்டுட்டு அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி சாப்பிட்டுட்டு புது செருப்பை போட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டார். போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வர்றான். வரும்போது அவங்க செருப்பை கேட்கறது. உள்ள வந்து பார்த்தா இவர் உட்கார்ந்து இருக்காரு. சொந்தக்காரங்க என்ன மாமா இங்கே வந்துருக்கே, சும்மா அக்காவை பார்க்க. அப்புறம் இந்த செருப்பு ஒன்று வழிங்கிறது ஏன் செருப்பு மாமா அப்படியாப்பா வாங்க இந்த செருப்பும் வாங்க அங்கே போய் அங்கே அவரை கண்டுபிடிச்சிட்டான். பிடிச்சி அவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, ரொம்ப சேமாக போச்சு. அந்த மாதிரி செருப்புகளை திருடுவோம். ஒரு
பொண்ணு நம்ம சமைக்க வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு செருப்பை தூக்கிடும். அப்போ ஒரு நாள் 6ஆவது மணி செருப்பை தூக்கி போயிடுச்சு. ஒரு அக்கா வந்து சகோதரி வந்து என் செருப்பை காலனியா நேராக போக அந்த செருப்பை காலனியில் முட்டைக்கடை இருக்கும், எதுக்கப்புறம் தெரு இருக்கும். இதில் போனீங்கன்னா ஒரு 4-5 பேர் தண்ணி போனீங்கன்னா அந்த பிள்ளை இருப்பான் அப்படியா சொல்லி அங்கே போய் பார்க்க இருக்கும். அது மாதிரி போக வாசலில் கிடையாது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சபையிலும் சில வந்து மனம் திரும்பாமல் இருக்காங்க. ஒருத்தன் பரலோகத்துக்கு போனான், திருட பரலோகத்துக்கு வரமாண்டவரே, பரலோகத்துக்கு வரமாண்டவரே, பரலோகத்துக்கு வரமாண்டவரே ரொம்ப நாளாக ஜோபன்றான். ஆண்டவர் பார்த்தா ரொம்ப நாளாக ஜோபன்றான். இவனை கொண்டு வந்திருப்பான ஒரு தூதன் நடத்தினான். இவன் போய் பரலோகத்துக்கு இவனை கூப்பிட்டு போனான். அங்கே போனால் அழகழகான அந்த ரோடு தங்கத்தில் போட்டுக்கா சுவர்களெல்லாம் அந்த வயல் கற்கெல்லாம் பறிக்க விடுது. இதெல்லாம் பார்த்தோன்னா அதை பிடிச்சி எடுக்கிறான். இவன் தூதன் திரும்பி பார்க்குறான், அவன் அதை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கான். அப்போ தூதன் சொன்னான், பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை கொடுத்தேன். ஆனால் உன் தெற்கு பற்றி போகிற பற்றியா அதுதான் மனம் திரும்பாமல் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. மனம் திரும்பிட்டு வா அவன் கீழே அனுப்பிட்டான். அல்லேலூயா. ஆகவே திருடுகிறா இருக்கும். 3வது நம்ம கடந்து சொல்லுவோம், கெட்ட எண்ணம் உள்ளவராக இருந்தால். மத்திய 26:14-15 வாசி. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியருக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்றார். அவர்கள் அவருக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார். இவன் போய் என்ன செய்யறான்? பிரதான ஆசாரியருக்கு போய் பேசி என்ன செய்யறான்? இவன் பணம் போய் வைத்திருக்கிறான். என்ன பணம் இருக்கு போல அவனுக்கு இந்த பண ஆசை அதிகமாக இருந்ததுனால பண ஆசை கூடாதுன்னு சொல்லுது. பண ஆசைனால இயேசுவையே கண்டு கொண்டான் பாருங்க. 3 வருஷமா சோறு போட்டு அவனை அழைத்து அவனை ஆதரித்து அவனை சீசனாக்கி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை பாதுகாத்து அவனுக்கு அப்போஸ்தலர்னு பேர் கொடுத்து அவனை எவ்வளவாக மதித்து உயர்த்தி வைத்திருந்தார் ஆண்டவரை. அல்லேலூயா. அவரையே இருந்தான், அவரே வைக்கிறான், அவரே வைக்கிறான். மோசமான கட்ட எண்ணம், கட்ட எண்ணம் வந்து. அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் கட்ட எண்ணம் வந்தது. அதை நம்ம சொல்லணும், பார்க்கணும். உப்பிட்டவரை உள்ளளவும் சோர்பட்டதை மறக்கக்கூடாது. நான் சட்டபகான் சபையில் பைபிள் காலேஜில் படித்தேன். அவங்க 3 வருஷம் எனக்கு சோறு போட்டாங்க. அதனால அந்த பேரை நான் மாற்ற முறையே தேவசபைக்கு போட்டேன். ஒரு சொன்னேன், மாற்றுக்குமா நன்றி உள்ளவர்களாக அல்லேலூயா. அந்த சபையை சேர்ந்தோம் கேட்பாங்க, என்ன தேவசபை போட்டிருக்கியாங்க. அந்த மாதிரி நன்றி உள்ள பிள்ளைகள் பெற்றோர் மேலே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பெற்றோர்கள் மேலே கட்டாயம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன் பார்த்தா அப்படின்னு கேட்கக்கூடாது, அளவுக்கு இருக்கக்கூடாது. பெற்றார் மேல் பிரியமா இருக்கணும். பெற்றோர்களை பெற்று வளர்த்து ஆதரித்து சோர்பட்டு வளர்த்துக்காங்க. அல்லேலூயா. ஆமா. அதனால நீங்க உள்ளளவும் அவர்களை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை நாம் வயதாகிட்டால் அவங்களை தாங்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். பாசம் மேல கட்டாயம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பாசம் மேல என்ன வரக்கூடாது? கட்டணம் வந்துடும். அவங்கள ரொம்ப நேசிக்கல, நம்மளை நேசிக்கல, அவங்கள்ட்ட பேசல, நம்மகிட்ட பேசல, பாசமா அவங்கள பார்த்து பேசுனாங்க, என்னன்னு கூட கேட்கல அப்படின்லாம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா.
ஊழியம் செய்கிறவர்களும் ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யணும். விசுவாசிகளும் எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கெட்ட எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாருக்கும் ஒரு கெட்ட எண்ணம் வந்துடும். அந்த ஒரு மனம் இருக்கா போயிடும். ஆசீர்வாதங்கள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சோம். இந்த ஒரு மனதை நாம இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப பெரிய, இழந்து விடக்கூடாது. ஒரு பாஸ்டர் நான் சொல்லிருக்கேன். அவர் பாஸ்டர் என்ன பண்ணாரு, 2 விசுவாசிகள் வந்தபோது ஒருத்தருக்கு கடுங்காப்பி கொடுத்தாரு, ஒருத்தருக்கு பால் காப்பி கொடுத்தார். அந்த பால் காப்பி கொடுத்தவரை வெளியில போய் சொன்னாரு எல்லாத்தையும், பாஸ்டர் ரொம்ப ஆட்பாக்கு செய்கிறாரு, இந்த அவர் நல்லா காணிக்கைலாம் கொடுக்குறாரு, அவருக்கு கடுங்காப்பி கொடுத்தாரு, அவருக்கு கடுங்காப்பி, எனக்கு பால் காப்பி. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அதனால் கஷ்டப்படுறதுனால அவருக்கு கடுங்காப்பி எனக்கு அது என்ன செய்யறாங்க, ஐயா ஒரே கடமை விடுபடா சொல்லிட்டேன். அப்போ ஒரு நாளே அந்த கடுங்காப்பி குடிச்சவர் வந்துட்டார். இப்போ பால் காப்பி குடிச்சவர் கேட்குறேன், ஐயா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லணும், உங்களுக்கு ஏன் கடுங்காப்பி கொடுத்தார், எனக்கு ஏன் பால் காப்பி கொடுத்தார் இந்த பாஸ்டர். அப்போ அந்த கடுங்காப்பி குடிச்சவர் சொல்றாரு, ஐயா நான் பால் காப்பி குடிக்க மாட்டேன், அது தெரிஞ்சுதான் பார்க்க எனக்கு கடுங்காப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இல்லை அப்போதான் இவருக்கு வெக்கமா போகுது, ஐயோ நம்ம தெரியாம எல்லாத்துக்குமே சொல்றேனே. அவர் சொல்லி பாஸ்டர் சொல்றாரு, ஐயா உங்களை பற்றி தவறா சொல்றேன், ஐயா என்னை மன்னிச்சுக்கிடுங்க. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், நீ வீடு வீடா சொன்னீர்ல, ஒவ்வொரு வீட்லையும் போய் மறுபடியும் சொல்லு. 300 பேர் இருந்தாங்க சபையில, வீடு வீடா போற கெட்ட எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது நம்ம சொல்லுவோம், அதிகமா சமயமாக 7 காரியங்களை பார்க்கலாம். யூதாஸ் எப்படி கேட்டின் மகனாய் மாறினான் என்பதற்கு 7 உதாரணங்கள். 4வதாக கடின இருதயம் உள்ளவனாக இருந்தார். மத்தேயு 26-25 வாசிக்கிறோம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி நானோ என்றார். அதற்கு அவர் இயேசு நீ சொன்னபடிதான் என்றார். அங்க இயேசு கிறிஸ்து திருவந்து கொடுக்கிறார், பஸ்கா ஆசரிக்கிறார். அப்போ இந்த யூதாசும் அங்க என்ன செய்யறான், எழுதுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். காட்டி கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே இயேசுவை காட்டி கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே இயேசுவை கொண்டு செல்லவே கொல்கத்தா மலைக்கு இயேசுவை கொல்கத்தா மலைக்கு இயேசுவை ஏறுகின்றார். கல்லாடி கவர்ந்து கரை போலே நம் இயேசு கிறிஸ்து என் நேசர் கொல்கத்தா மலை மேல் நடந்தே அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யூதாசுடைய இதயம் கடினமாய் போய்விடும். ஆரம்பத்தில் இருந்த அந்த நல்ல இதயம் அவருக்கு இல்லை. அநேக விசுவாசிகளுடைய இதயமும் போக போக எப்படி போயிருது, கடினப்பட்டு விடுது.
பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான் சொன்ன மாதிரி பார்வோனை கடினப்பட்டது போல அநேக இருதயங்கள் என்ன செய்யுது? கடினம். அவருடைய இருதயம் கடினப்படு. இருதயத்தில் கடினம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நீதிமொழி 10:28 சொல்லியிருக்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான், அலப்புகிற மூடனா விழுவார். இருதயத்தில் ஞானம் இருக்கணும். எங்க இருக்கணும்? ஞானம் வாயில் இருந்தா போதாது, வசனத்தில் இருந்தா போதாது, அதை பற்றி பேசினா போதாது, அது உங்க இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் அந்த ஞானம் வரும். இருதயத்தில் இருந்தால்தான் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியும். இல்லாவிட்டால் உங்கள் இதயம் கடினமாய் போய் கடின இதயமாய் மாறும். ஆகவே திருவிழா கொடுக்கிற சமயத்துல எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவரையுமே காட்டி கொடுப்பாங்க என்று சொல்லி இந்த 12 பேர் இருக்கும்போது சொல்றார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நானும் 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 சொல்லி 11 பேரை கேட்கிறாங்க. இவனுக்கு தெரியும் நம்ம தான் கடி கொடுக்குறோம், அவனுக்கு தெரியும். இவன் கடைசியா 12ஆவதாக கேட்கிறான். ஆண்டவரே நானும், எல்லாரும் கேட்கிறாங்களே நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லி, நானும் அப்படி நீ சொல்றபடி அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றபடி தான்ப்பா, நீ தான்ப்பா என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு மனம் உடைய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? மனசு என்ன இதயம்? கடின இதயம். கடின இதயம் ஒரு காலம் உடையாது. அது கடினப்பட்டு தான் போகும். அதனால எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், இதயத்தை காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா அது கடினப்பட்டுச்சுன்னா குறைஞ்சது. சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தை உங்களுக்கு என்ன இதயம் கொடுத்துருக்காரு? சரியான இதயம். அல்லேலூயா. கல்லான இதயத்தெல்லாம் எடுத்துட்டாரு. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வரல சொல்லுவோம். உங்கள் இதயம் கல்லா இருக்கக்கூடாது. உங்கள் இதயம் ஒரு நல்ல இதயமாய் ஞானமுள்ள இதயமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நீதிமொழி 9:1 சொல்லுது, நான் ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சுத்தந்தித்து கொடுத்த ஜந்துக்களை எல்லாம் அடித்து கொஞ்சம் விருந்து வைக்கிறார். அல்லேலூயா. ஞானம் இருந்தாங்க வீட்டை கட்ட முடியும், குடும்பத்தை கட்ட முடியும், தொழிலை கட்ட முடியும். இந்த ஞானம் கடின இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க இருதயம் ஞானமுள்ள இருதயமா இருக்கணும். கடின இருதயம் உள்ளவராய் யூதாஸ் இருந்ததுனாலே அவனால என்ன செய்ய முடியல. இயேசு கிறிஸ்து அவனோட அன்பா பேசி திருவிருந்து கொடுக்குறேன், என்ன கொடுத்தாங்க? திருவிருந்து கொடுங்க. நீ தான்ப்பா என்னை காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி திருவிருந்து கொடுக்காரு. அவன் சாப்பிட்டுட்டு தெரியுமா? சாப்பிட்ட வீட்டுக்கு தீமை செய்யலாமா? சாப்பிட்ட வீட்டுக்கு தீமை அவன் சாப்பிட்ட ஆண்டவர்கிட்ட கையில ஜோம் பண்ணி கொடுக்குறான், சோத்திரம் பண்ணி கொடுக்குறான். அதையும் அவன் தோத்திரம் வாங்கி நிறுத்த எழுதுறான். எஸ்கேப் ஆகிறான், மனம் திரும்பல. இப்போயாவது ஒரு அன்பை நினைச்சு நம்ம உதவியா சுற்றி வந்தோம், நம்மளை அழைச்சி நம்மளை சுத்தப்படுத்தி பாதுகாத்து 3 வருஷம் சோறு போட்டு ஒளித்தெல்லாம் ஏற்படுத்தி அப்போ சீசனாக்கி அப்போ சொல்லனாக்கி பணப்பொறுப்பெல்லாம் கொடுத்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளை நம்புறாரு. இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நம்ம நினைக்கல. அல்லேலூயா. நம்பிக்கை துரோகியா ஒரு வசனத்தில் இருக்கும், துரோகி என்று சொல் இருக்கா பாருங்க. துரோகியான யூதாஸ் இயேசு வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிங்க சொன்னா, துரோகியான பதில இருக்கா? அல்லேலூயா.
எவ்வளவு பட்ட பெயரெல்லாம் வாங்கிக்கலாம் பாருங்க. யூதாஸ் வாங்கின பட்ட பெயர்கள்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அல்லேலூயா. யூதாஸ் பட்ட பெயர் நிறைய வாங்குறான். துரோகியானவன், ஏட்டின் மகன், கெட்டு போனவன், வெள்ளமா அவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடின இவரு நம்ம சபையிலையும் அநேக செய்திகள்லாம் கேட்டாலும் அப்படி நடக்க முடியல. ஏன்னா ஞானம் வந்து இருதயத்துக்குள்ள வரமாட்டேங்குது. தேவனுடைய வசனமாகிய ஞானம் எங்க வரணும்? இருதயத்துக்குள்ள வரணும். நீங்க கேட்கிற வசனம் இருதயத்துக்குள்ள போனாதான் அது நீங்க அதை செய்ய முடியும். அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஞானம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அதன்படி நடக்க மாட்டான். அவன் மனம் போலதான் வாழ்வான், இஷ்டம் போலதான் நடப்பான். அவனை திருத்த முடியாது. அவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. கடின இருதயங்களை மாற்ற முடியாது என்றுதான் வேதம் சொல்ல. அன்மையானவர்களே, நான் பார்வோனை போல, சவுலை போல, நம்ம ஆகாமியவாளை போல, ஆகாமியவாள் பாருங்க, இன்னும் மன்னிப்பு கேட்டாங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? தெரியாம செய்யணும் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ரெண்டு பேருமே கேட்கல. ஆகாமிட்ட எப்பா நீ இப்படி ஆகிட்டான்னு கேட்டா, நீர் தந்த சிறிதனையா, நீர் தந்த தானே என்ன சொல்றா? ஆண்டவரையே எப்படி பேசுறாங்க? என் மனைவி தான் தெரியாம செய்தா அப்படியா சொல்றா? நீர் தந்த பொழுதானியா? சில நேரம் இடத்தையும் சில நேரங்கள்ல உங்க பிள்ளைங்க கூட சொல்லணும், நீங்க தானப்பா கல்யாணம் பண்ணி வச்சுங்க, நாங்க கேட்டோமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லணும். நீங்க தான் பண்ணணும். இன்னைக்கு நாங்க கிடந்து பாடுபடுறோம். நீ பாருங்க, கல்யாணம் வாங்கி பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட இன்னும் நம்ம நீங்க இல்ல தப்ப முடியாது. உலகத்துல தப்ப முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா. அதனால நம்ம ஜாக்கிரதையாக நம்ம ஜீவிக்கணும். ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஞானம் நம்மளுடைய இதயத்தில் வரணும். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்க முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் நன்றாக செய்தார் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா செய்வது ஞானம் வேணும். நல்லா செய்து முடிக்கும். எல்லாத்தையும் செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி எல்லாத்தையும் செய்யணும். அது எல்லாத்தையும் நம்ம செய்து முடிக்கணும். இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். முடிந்ததுன்னு சொன்னாரா இல்லையா? முடிந்தது. இவர் நம்ம பவுலும் அதே மாதிரி இயேசுவை பற்றி என்ன சொல்றாரு? ஓட்டத்தை முடித்தேன். நம்ம முடிவுக்குள்ள வந்து ஒரு நல்ல சாட்சியோடு கூட நம்ம வாழ்க்கையை முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆமா. ஐயோ அதை செய்ய மாட்டேனே, இதை செய்ய மாட்டேனே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்க கூடாது. மார்த்தாள் மாதிரி என்ன செய்யக்கூடாது? கலங்கி கொண்டு இருக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. மரியாள் போல தேவனுடைய பாதமே போதும் என்ற அந்த இருதயம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. 5வது நாம் கருத்து சொல்லும் மத்தேயு 26:48 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசினான். மத்தேயு 26:48. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இந்த யூதாஸ் இயேசுவினிடத்தில் இருந்து ஊழியம் செய்யும் போதெல்லாம் என்ன சொன்னான்? ஆண்டவரே ரவி
ஐயரே ஐயான்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அந்த ரொம்ப பணிவாக நடந்துட்டு இருந்தான். இப்போ 30 வெள்ளி காசுக்கு அவர் பேசின என்ன சொல்றான்? பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் எவனை, நான் எந்த பயனை நான் முத்தம் கொடுக்கறோம் அந்த பயனா அவனை என்ன செய்ய விடுது. பார்த்தீங்களா? 26-25 ரவி என்று சொல்றான். இன்னொரு வருஷத்துல ரவி வாழ்கிறான்னு சொல்றான். ரவி கொலை செய்யறது தான் என்ன செய்யறான்? காட்டி கொடுக்குறான். அவன் எங்க என்ன சொல்றான்? நீ வாழ்க. ஆமா, வாழ் வாழ்றதுக்காக காட்டி கொடுக்குறான். அது எப்படி மகிமானம் பண்ற பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே சொல்றாங்க, ஆவியின் குமாரனே சொல்றாங்க. எல்லாரும் உயர்த்தி பேசுகிறார்கள். மக்கள் எல்லாம் உயர்த்தி பேசுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை பற்றி அவர் சொல்லுது. இயேசுவை பற்றி எழுதியிருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் சில வேதாகமங்களில அந்த அவர் என்று வருகிறதெல்லாம் ரெட்டிங்ல இருக்கும். ரெட்டிங்ல எழுதியிருக்கும். அப்போ அவ்வளவு கனம் மரியாதை தேவனுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, கொடுக்கணும். தேவனுடைய மரியாதையை தேவனுக்கு கொடுக்கணும். மனிதர்களுக்குரிய மரியாதையை மனிதர்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதிகாரிகளை கனம் பண்ணணும், ராஜாக்களை கனம் பண்ணணும். இந்த சிறியரில் ஒருவனை கூட அற்பமாய் என்ன கூட மதிக்க. சில பிள்ளைகளை கூட அவங்க வாங்க போங்க பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அவன் மனைவியை வாங்க போங்க பேசுறாங்க. அப்படிதான் பேச மாட்டாங்க. என்னடா நான் நினைப்பேன், என்னடா இவங்களுடைய மனைவிக்கு அடிமையாயிட்டாரோ அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வாங்க போங்க இருங்க அப்படிங்கிற நல்லதுதாங்க. அப்படி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படியே பேசுனாங்கன்னா நல்லதா இருக்கும் நாடு. ஹல்லேலூயா. மக்கள் சொல்லுவாங்க, அம்மாவும் பாரு ஐயா வாங்கன்னு சொல்றாரு, நம்ம வீட்டுக்கார ஓடிங்கிறோம். ஆகவே பெற்றோர்களை கணவன் இயேசு சொல்லுகிறார். உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் இரட்டிப்பாய் கணவன வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பெரியவர்களை கணவன் சொல்றார், முதியோர்களை கணவன் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாரையும் கணவன் சொல்லியிருக்கும் போது அவருக்குரிய கணம், அந்த மல்கியாவோட 7 கேள்விகள் பார்த்தோம். என்னுடைய கணம் எங்கே? என்னை எஜமான என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் கணம் எங்கே? கணவர்கிட்ட மாட்டேங்க சொல்றதோட சரி. என் கணம் எங்க? ஆண்டவரை நம்ம கனப்படுத்தி பேசணும், அவருக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அவரை ஆராதிக்கும் போது நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர், 10,000 சிறந்தவர், பெண்ணி சுமானவர், முற்றிலும் அழகுள்ளவர், பூரண சௌந்தரியமானவர். ஹல்லேலூயா என்று ஆண்டவரை நீங்க உயர்த்தணும். அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளமகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளமகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா. எபேசியர் 4:29 வாங்கணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. ஆமா, நம்மளும் நிறைய வார்த்தைகளை பழைய வார்த்தைகளை பேசுவோம். சுகாசர் ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டான். அவங்க அம்மாவை எப்போதும் கெட்ட வார்த்தை சொல்லிதான் சுவாப்பு கொண்டு வாங்க. அவர் சொல்லுவான்,
இருக்கிறதான ஒரு கிட்ட சொல்லி நம்ம அம்மா கூடுவோம். அப்படி பழகிட்டான். ரொம்ப ரவுடியாக இருந்தான். சுப்பிரமணியன் பேர். அவனை சந்தித்து அவனை ஆண்டவருக்கு சொல்லி அவனை அணைத்து என்ன செய்யலாம், அவனை ஆண்டவர்களை கொண்டுடும். அந்த சிகரெட் நம்ம சொல்லுவோம். அப்பவும் சிகரெட்டை குடிக்க விட பண்ணான். என்னைய பார்த்தோம்னா என்ன செய்வான், அண்ணே வரான்னு சிகரெட்டை அப்படி பின்னால் விடுவோம், இல்லைன்னா அப்படி பின்னாடி போடுறோம். பயப்படுவான். எனக்கு இப்படின்னா சிவசன் சொல்கிறதுனால பயப்படுவேன். ஆலையில் சுத்தம் தான் சொல்லிட்டேன், நான் ஒன்றுமே பண்ணல. ஆனால் பயப்படுவோம். நீ வர்றாரு அப்படியே அவன் மனதில் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக ஊழியக்காரனாகவும் இருக்கான். அல்லேலூயா. பாஸ்டர் இல்லைன்னா அந்த படப்பையில் ஒரு சபை இருக்கு சென்னையில். அந்த சபைக்கு வேணால் பாஸ்டர் எங்கே பாராட்டு கொடுத்து போயிடுவார். அவருக்கு ஞானசானம் வந்து எவரேசன் பேர் வச்சோம். அல்லேலூயா. எவரேசன் இல்லை அன்பானவர்களே, நாம கெட்ட வார்த்தை இவனை பற்றி என்ன சொல்றாரு, பேசிடக்கூடாது. மனிதனை குறித்து பேசிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் ஒருவனை பார்த்து மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நீ அவனை வீணன் என்று சொன்னால், அவனை மூடன் என்று சொன்னால், நீ எரி நரகத்துக்கு போவான். எங்க போவான்? சகோதரனை பார்த்து இவன் வீணானவன், இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் ஒருபடி இல்லாதவன், இவெல்லாம் சர்ச்சைக்காக மாறான். சகோதரனை சகோதரி வர்றவங்க கூட பிறந்த சகோதரர்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது அடிச்சுருந்தா பிடிச்சிருந்தா சேர்ந்து இருந்த. அல்லேலூயா. சபையில் வருகிற விசுவாசிகள் எல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள், தாய்கள், தகப்பன்மார்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் அவர்களை நம்ம சொந்த வீணன் என்று சொல்லக்கூடாது. இவன் என்ன எனக்கு வரான் அப்படின்னு அப்பமா நினைக்கக்கூடாது. ஒரு கிழிஞ்ச சட்டை கூட போட்டு விடுவாங்க. என்னுடைய அப்பா சோகாசியில் இருக்கும்போது அந்த சர்ச்சையில் முத்தம் கொடுக்கணும், கால்களை கழுவி முத்தம் கொடுக்குற ஒரு ஆராதனை உண்டு. அது செய்வோம். அந்த சமையல் அப்படி செய்யணும். எங்கள் அப்பா அந்த கருவேப்பிலை வியாபாரி ஒருத்தர் இருப்பார். கிழிஞ்ச சட்டை போட்டு கிழிஞ்ச வேட்டி கட்டி கட்டி அங்கே உட்காந்து ஒரு இந்த ஒரு கரை மேலே கொஞ்சம் கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள தான் படுத்துருப்பாரு. காலையில் கருவேப்பிலை வாங்கி வியாபாரம் பண்ணுவார். இப்போ எங்கள் வீட்டு பக்கம் தான் இருந்தார். அவருக்கு நாங்கள் கொஞ்சம் சோதனை கொடுப்போம். அவர் ஆண்டோட பிள்ளையாக இருந்தார். அப்போ சமையல திருவள்ளுவர் எவ்வளோ போட்டுருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தராக கொண்டு போவாங்க. பேசிக்குவா கால் கழுவார். எங்கள் அப்பா அந்த கருவேப்பிலை யாரையும் கொண்டு போவார். என்ன செய்வார், அவர் அசிங்கமாக தான் இருப்பார். அவரை கொண்டு போய் அவர் காலை கழுவி 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 அவர் முத்தம் கொடுத்து எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கார். இன்னைக்கு எங்கே இருக்காருமா? பரலோகத்துக்கு போயிட்டார். வெற்றி பெற்று விட்டார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டார். இந்த பஞ்சப்பட்டியில் ஒருத்தர் இருந்தார், சாமுவேல். அவர் அந்த பஞ்சப்பட்டியை அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். பஞ்சப்பட்டி சபையை பஞ்சம் இயேசுநாத பஞ்சத்தில் இருந்தாங்க. அந்த சபை அவங்களெல்லாம் பஞ்சத்தெல்லாம் மாற்றி பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன். அல்லேலூயா. பரலோக பிள்ளையாக மாற்றிட்டேன். பஞ்சப்பட்டி இப்போ பணக்கார பட்டியாக மாறிச்சு. அல்லேலூயா. அடுத்து பரலோக பட்டியாக மாறப்போகுது. உடனே சொல்லுவோம். ஆமாம், பஞ்சம். அப்படியாக நாம் எந்த நிலைமையில காணப்பட்டாலும், நாம் அதை எவ்வளவு உயர்த்தி வைத்தாலும் நம்ம எல்லாரையுமே கடமாட்டோம். அல்லேலூயா. நீதான பய நீ உதவாம எனக்கு வாரான், ஒரு முட்டா பையன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சாட்சி சொல்லும் போது, வாலிபர் கூட்டத்தில் எல்லாம் பேசும்போது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால இந்த பையன் படிக்கல போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை விட அதிகமாக தான் படிச்சிருப்பான். ஆனால் பேச்சு கீச்சு சரியா சில நேரம் வராமல் இருக்கும். இல்லைங்களா?
அதனால நீங்க அப்பமா எண்ணி கூடாது. அல்லேலூயா. வீணான சொல்லிடக்கூடாது. ஏன்னா எதுக்கு வாங்கி கொடுத்து சேர்த்தா அப்போ எரி நரகம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எரி நரகம். நரகத்துக்கு இல்லைன்னா அவன் பாவம் செய்யறவனா போவான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கொலை செய்யறவன் கொள்ளை அடிச்சவன் போவான். நீ யாரை வீரன் என்று சொல்லியோ யாரை முட்டாள் என்று சொல்றியோ அப்படி சொல்லுவாய் என்றால் நீ தான் போவாய். பண்ணீங்களா? அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் யூதாஸ் போல காணப்படக்கூடாது. மத்திய 26:49 வாசிக்கிறோம். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லியவரை முத்தம் செய்யலாம். கபட நாடகம் ஆடினான். ரவி வாழ்கின்றான். அங்க கொலை செய்யலாம் காட்டி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய மயமாக பண்றான் பாருங்க. காட்டி கொடுக்குறான். அவரை கட்டியும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் பாருங்க. அப்ப வேதத்தில் சொல்ற நீதிமொழி 23:23 சத்தியத்தை வாங்கு அதை விற்காதேன்னு சொல்லிடுது. இவன் சத்தியத்தை சொன்னா இயேசுவையே இருக்கிறான். சத்தியவானையே இருக்கிறான். வானத்தை பூமியை உண்டாக்குன தெய்வத்தையே விற்கிறாங்க. கடவுளையே விற்கிறாங்க. இயேசு சொன்னார், யூதாசே நீ பிறக்காமல் இருந்தால் வாய்ப்புலப்பா. நீ இந்த உலகத்திலே நீ தோன்றாமல் இருந்தால் நலமாக இருக்குமே என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. நீங்களும் யூதாஸ் பிறக்காகப்பட்டால் உங்களை குறித்தும் வேதனைப்படுவார். இந்த கிருபையின் காலத்திலே மனம் தருவார்கள். யூதாசுடைய முடிவு கடைசியா பார்க்கிற பரிதாபமாய் முடிந்தது. மத்தேயு 27:4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்னப்பா அது உண்பாடு சொன்னார். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி 30 வெள்ளிக்காக எடுத்து அவன் மறுபடியும் கொடுக்குறான். இவன் காலை கடந்த பிறகு அவரை பிடிச்சிட்டு போய் என்ன செய்றாங்க, கட்டி வச்சு அடிச்சு எல்லாம் பண்ணும்போது தான் இவன் மன்னிப்பு கேட்குறாங்க. வந்து வேலைப்பாடு வந்து காசு கொடுக்குறான். தெரியாம வச்சுட்டாங்க. இங்க போய் மன்னிப்பு கேட்குறான். எங்க கேட்குறான்? பிரதம செயலர் போய் கேட்குறான் மன்னிப்பு. யார்கிட்ட கேட்கணும்? சரியா அறிந்திருக்கணும். நம்ம மன்னிக்கிறவர் யார் என்பதை சரியாக அறிந்திருக்கணும். ஒரு அம்மா ஆட்சி சபையை சேர்ந்த ஒரு அம்மா ஆலயத்துக்கு போறாங்க. அந்த ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 11 அப்போஸ்தலர்கள் பெயர் படம் இருக்கும். பெரிய பெரிய படம்லாம் மாட்டிருப்பாங்க. அப்புறம் இயேசுநாதர் படமும் இருக்கும். பிறகு அதில் சில படங்கள்லாம் இருக்கும். சில பரிசுத்தவான்கள் படங்கள்லாம் நம்ம வரிசையாக கூப்பிட்டுட்டே வந்து எனக்கு உதவி செய்யப்பா உதவி செய்யறாயப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தது. அதுக்குள்ள போச்சு. போகவும் என்ன அந்த ரூம்குள்ள போகுதுன்னு சொல்லி ஃபாதர் ஓடி வந்தார். ஏமா நெருங்க அது அங்கே ஒரு படம் இருக்கு. அந்த படத்துக்கு முன்னாடி நிற்குது. என்ன உதவி செய்யா அப்படின்னு அவர் ஏமா அது யூதாஸ் படம் இயேசுவை காட்டி விட்டாங்கள அவன் படம். அவன் திருடன், அவன் கேட்டின் மகன், கெட்டு போனவன், அவனை கூடாதீங்க அப்படிங்கிறார் அவர். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் பரவத்துக்கு போகாம ஒரு நேரம் நரகத்துக்கு போயிட்டா அவன் எனக்கு உதவி செய்வாங்களே அப்படின்னு. எப்படி ஒரு வேலை நரகத்துக்கு போயிட்டாங்களா அன்னைக்கு நீ குட்டியமா அவனா தெரிச்சுவான் உதவி செய்வாங்க. அது விட மாட்டாங்க. ஒரு பிரியம் உள்ளது. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நாம் ஒரு காலத்தில் இருந்து மறந்துட்டு நான் சபையில் இருக்கிறோம். அப்படியே சொல்லுவோம். யூதாசின் முடிவு பயங்கரமா இருந்தது. கடைசியில் அவர் எப்படி பண்ணாங்க சொல்லிட்டு காத்து கொண்டு செத்தான். அதுக்கு அடுத்த 5வது சொன்ன இல்லையா
அந்த வெள்ளிக்காசை வெள்ளாயத்திலே என்று விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நான்கு கொண்டு செத்துட்டான். இவளோட முடிவு எவ்வளவு பரிதாபமா முடிச்சு பாருங்க. இவன் ஊழியம் செய்ய வேண்டியவன், அநேக ரட்சிப்புகள் நடத்த வேண்டியவன், பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய வேண்டியவன், அநேக ஊர்களுக்கு போய் பிரசவம் பண்ணி திருச்சபைகளை கட்ட வேண்டியவன், சீசர்கள் வேதத்துல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இவன் ஒரு புத்தகத்தை யாரும் எழுதியிருக்கலாம். ஆண்டவரை போல எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லியிருக்கலாம். இதுல பரிதாபமா யூதாசை போல ஒருவனும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனை பற்றி முதல்ல திருடனா இருந்தா, முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்தா, ரெண்டாவது திருடனா இருந்தா, கெட்ட எண்ணம் உள்ளவனா இருந்தா, கபட நாடகம் ஆடினா, கடிநேரத்தை உள்ளவனா இருந்தா, கெட்ட வார்த்தை பேசினா, அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. யூதாசை போல நம்முடைய வாழ்வு காணப்படாமல் இயேசுவை போல வாழ நம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம்.